லைவ் அப்டேட்டு சௌந்தர்யா 3 பேத்துக்கு வந்து பெஸ்ட் பிளேயர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தெரியுமா கொடுமை, முத்துக்குமரனுக்கு பெஸ்ட் பிளேயர் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து சம்பவம் பண்ணி விட்டுருக்காங்க, ரஞ்சித் சார் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஜெஃப்ரி கொடுத்துருக்காங்க. என்னென்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முத்துக்குமரனுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துட்டு, இந்த மாதிரி முத்துக்குமரன் வந்து அதாவது நோகா அதாவது எப்படி சொல்கிறது, ஊமை குத்துனா இதானா ஊமை குத்தாக வந்து குத்துறாங்க. இவர் வந்து வார்த்தைகளால் எல்லாத்தையும் வந்து ட்ரிகர் பண்ணுறாரு. அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துட்டே இந்த வார்த்தையை பதிவு பண்ணுறாங்க. இவர் வந்து வார்த்தையால் ட்ரிகர் பண்ணுறாரு. அதை மட்டும் இவர் வந்து கம்மி பண்ணிக்கிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அட்டிடியூட் காட்டாதீங்க, ரியாக்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் வந்து ட்ரிகர் பண்ணுவார். அது பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னவங்க, இந்த மாதிரி ஃபிசிக்கல் கேமில் வந்து யாரையுமே வந்து பெருசாக காயப்படுத்தாமல் அடிபடாமல் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இன்னொரு பக்கம் முத்துக்குமரன் வச்சாம் பாருங்க ஒரு மிகப்பெரிய பொய், மஞ்சரி வந்து யாரையுமே ஃபிசிக்கலாக அட்டாக்கே பண்ணல அப்படின்னு சொல்லி அருணோட காலில் செங்கல் தூக்கி போட்டதே இந்த மஞ்சுரி தான். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, முத்துக்குமரன் வாயை திறந்தாலே பொய் புறாடு பித்தலாட்டக்காரன் அப்படிங்கிறது இதில் இருந்தே அப்படமாக தெரியுது. இதில் அவனுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்து சௌந்தர்யா கொடுத்தது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா அவன் வந்து பெருசாக ஒன்றுமே பண்ணல. எவனாவது ஒருத்தன் அவனை வந்து பிடிச்சிக்குவான், அவன் வந்து ஆணு கத்திக்கிட்டு பெரிய ஒரு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான். ரெண்டாவது 6 பேர் சேர்ந்துக்கிட்டு இன்னொரு டீம் அட்டாக் பண்ணுறதெல்லாம் வந்து கேவலத்தோட உச்சன்னு வைக்கிறேன். இருக்கல என்ன கேட்டால் ஒஸ்ட் பிளேயர் யாருன்னா முத்துக்குமரன் தான் நான் சொல்லுவேன் இந்த கேமை பொறுத்தவரையுமே. அதே மாதிரி அடுத்து வந்து ஜெஃப்ரி வந்து கொடுத்தாங்க. ஜெஃப்ரி வந்து அந்த டீமுக்கு ஒரு பவராக இருந்தான். அந்த டீம் வந்து சில நேரத்தில் உடஞ்ச போது அவன் வந்து மோட்டிவேஷன் பண்ணான். அவன் நல்லாவே கேம் விளாண்டான், அவன் சூப்பராக விளாண்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. அது கொஞ்சம் கரெக்டாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ரஞ்சித் சார் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார். அவர் இருக்கனால தான் அந்த பக்கம் வந்து யாருமே போக முடியல. அந்த கோட்டையை வந்து அவர் நல்லா பவராக வந்து பார்த்துக்கிட்டாரு. இவ்வளோ நாளாக ரஞ்சித் இருந்தால் அந்த டீமும் தோற்றுரும் அப்படிங்கிற இடத்துல இப்போ ரஞ்சித் இருந்தாலே அந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அதை வந்து மாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே ரஞ்சித்தை வந்து புகழ்ந்து பேசினாங்க. நம்மளுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் சௌந்தர்யா வந்து தூக்கி போட்டார் இல்லையா, சரி அது கேமு ரைட்டு, அதெல்லாம் வன்மமாக நம்ம பேசக்கூடாது. ஏன்னா கேமில் வந்து அது நடக்கிற சகஜம் தான். ஆனால் இருக்கலே வந்து ப்ரோக்கிங் பண்ணுறது வாண்டடாகவே ஒருத்தன் வந்து வம்புழுக்கிறான் அப்படின்னா சௌந்தர்யாவா, அது வந்து முத்துக்குமரன் ரணவ் தான். அவங்க தான் வந்து என்னென்னா இன்டென்ஷனாக பண்ணுவாங்க, மற்றவங்களாம் இன்டென்ஷனாக பண்ண மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது ரஞ்சித் சார் அவர்கள் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சௌந்தர்யா கொடுத்தா 100க்கு 100 சரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.